அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம், பொத்தனூரிலிருந்து. இன்றைய பதிவில் கேது திசை 7 வருஷம். இந்த 7 வருஷத்தில் நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா, ஒரு மனிதனை உயர்த்துமா, வீழ்த்துமா? ஒரு சித்தர் பாடலுடன் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த கேது திசையில் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் வருவதற்காக எந்தெந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், அதையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலில் ஒரு சித்தர் பாடல். வாருங்கள் சகோதர சகோதரிகளே, சித்தர் பாடலுடன் நாம் இந்த வீடியோவை தொடங்குவோம். ஆமென்ற கேது திசை வருஷமேழு, அதனுடைய புத்தி நாள் 147, போமென்று அதன் பலனை புகழை கேளு, புகழான அரசர்படை ஆயுதத்தால் பீடை, தாமென்ற சத்துருவால் வியாதி காணும், தனச்சேதம் உடல் சேதம் தானே உண்டாம், நாமென்ற நகரத்தில் சூனியங்கள் உண்டாம், நாடெல்லாம் தீதாகும் நன்மை இல்லா பகையே. சித்தர் பாடல். கேது திசை வந்துட்டா உனக்கு கஷ்டம் தாண்டா, அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கஷ்டம் தாண்டா, இப்படி இருந்துக்கிடான்னு ஒரு சித்தர் சொல்லிட்டார். இந்த கேது திசையில கேது புத்தி வந்தா என்ன நடக்கும், அல்லது கேது திசை முடிகிற வரல என்ன நடக்கும்? இந்த கேது திசை 7 வருஷம், கேது புத்தி 4 மாதம் 27 நாள். ஒரு ஜாதகனுடைய உடல்நலம் மனநலம் பாதிக்கும். முதல்ல அரசு சார்ந்த காரியம் தோல்வியில் முடியும். போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு, செய்தொழில் நஷ்டம், வேலையை விட்டு விலகுவது, பிடிக்காத வேலையில் இருப்பது, உடலில் தோல் நோய் உண்டாவது, கத்தி கம்பால் காயம் ஏற்படுவது, மரணத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுப்பது, செய்தொழில நஷ்டத்தை கொடுப்பது, வியாபார நஷ்டத்தால் கடையை மூடுறது, வாங்கின கடனை கட்ட முடியாமல் போகிறது, நோய் உடல் குன்றுவது, இனந்தெரியாத நோயால் பீடை பிணியால் கஷ்டப்படுவது, எதிரின் வம்பால் வழக்கால் சண்டையால் நோய் ஏற்படுவது, பண கஷ்டம் பண வருவாய் இல்லாமல் குடும்ப கஷ்டம் ஏற்படுவது, கணவன் மனைவி பிரிவினை கொடுப்பது, காலதாமத திருமணத்தை கொடுப்பது, அல்லது திருமணம் நடக்காமல் சன்னியாசி குலம் போவது, அதிக ஞானத்தால் தன்னை இழப்பது, தன் மனைவி மக்களை இழப்பது, தொழில் வியாபாரத்தில் பெரும் நஷ்டத்தை அடைவது, வீட்டு வாசலில் தூக்கம் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்படுவது, புத்தி பேதலிப்பது, தனிமையில் வாழ்வது, எல்லாம் நான் தான் என்கின்ற இருமாப்புடன் பேசுவது, யாரையும் மதிக்காமல் யாரையும் நேசிக்காமல் யாசிக்காமல் தன்னிலையில் நடப்பது பேசுவது, எதிலும் பிடிப்பில்லாமல் பேசுவது, மலையளவு செல்வம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உண்டாக்குவது, அதே போல நான் தான் என்கின்ற மனநிலை பேசுவது, வேண்டாம் என்று ஒதுக்கிய பொருளை, பொன்னை, கணவனை மீண்டும் ஏற்றுக்கொண்டு துன்பப்படுவது, அதனால் மீண்டும் கொஞ்ச காலத்தில் வம்பு வழக்கு ஏற்பட்டு விரக்தி மனப்பான்மைக்கு செல்வது, சொந்த பந்தங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு தனக்கு காரியம் ஆக வேண்டிய நேரத்தில் அவர்களிடம் பேசுவது, காரியம் சாதிப்பது, பிறகு அவர்களை ஒதுக்கி விடுவது. இன்னும் இதனுடைய காரகத்துவத்தை நாம் எவ்வளவோ சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த கேது திசையில் எல்லோருமே அமைதி காப்பது நல்லது, இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்வது நல்லது, தெய்வ வழிபாடுகள் செய்வது நல்லது. அடுத்து 2வது கட்டத்தில் பாருங்க. முதல் கட்டத்தில் 12 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் கேது அதைத்தான் செய்வார்னு சொல்லிட்டார். 2வது கட்டத்தில் பாருங்க, கேது 1-5-9 இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறி நட்பு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், குரு போன்ற சுபக்கரங்கள் பார்த்தா இந்த கேது 7 வருஷம் தரக்கூடிய அந்த பாவ பலனில் ஒரு 50% மட்டும்தான் நல்லா இருக்கும். ஃபுல்லாக நல்லது செய்வான்னு சொல்ல முடியாது.
அதே நேரத்தில் இந்த 12 கட்டத்திலே இருக்கக்கூடிய கேது உங்கள் லக்கணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய கேது கூட சுபக்கிரகம் சேர்ந்தாலும் சரி, பாவக்கிரகம் சேர்ந்தாலும் சரி, அதனுடைய காரகத்துவத்தை கேது அழித்தே தீர்வார். சனி தசை வந்தால் கூட நம்பலாம், ராகு தசை வந்தாலும் நம்பலாம், சூரிய தசை வந்தாலும் நம்பலாம். இந்த கேது தசை வந்துட்டால் நாம் எதிலும் பொறுமை காக்க வேண்டும். உணவு, மற்ற விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு கணக்கு படிக்கணும். தேவையில்லாத உணவு வகையில் சாப்பிட்டா கேது தசையில் தோல் நோய் வரும், மனநோய். இதை நான் சொல்லிட்டேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் விலகிறதுக்கு நான் இப்போ அந்த பதிவில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. கேது தசையில் முதல் புத்தியாக கேது புத்தி வரும். 5 பிராமணர்களுக்கு போஜனம் கொடுக்கணும். உடை, பழம், பொன்பொருள் தானம் பிராமணர்களுக்கு கொடுக்கணும். விநாயகர் வழிபாடு செய்யணும். சுக்கிர புத்தியில் கருமாரியம்மன் பூஜை செய்யணும். பெருமாள், மகாலட்சுமி பூஜை செய்கிறது நல்லது. விநாயகர் வழிபாடு அவசியம் செய்யணும். சூரிய புத்தியில் முதல்ல விநாயகர் வழிபாடும், அதே மாதிரி சிவன் பார்வதி வழிபாடும் செய்கிறது சிறப்பு. சந்திர புத்தியில் ஆயில் விருத்தி கோமம் செஞ்சுக்கிறது நல்லது. விநாயகர் வழிபாடு செய்யணும். சிவன் பார்வதி வழிபாடு செய்கிறது நல்லது. முடிஞ்சால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சுவாமிக்கு திங்கக்கிழமை நாளையிலையோ வளர்பிறை திங்கள்லையோ அல்லது வளர்பிறையில் வரக்கூடிய நாள்லையோ போய் ஒரு சிவன் பார்வதிக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது. அதாவது அர்த்தநாரீஸ்வரருக்கு சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அர்த்தநாரீஸ்வரர். அந்த சுவாமி கோயிலுக்கு சென்று ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. அடுத்து செவ்வாய் புத்தி வரும். விநாயகர் முதல்ல வழிபாடு செய்யணும். அடுத்து சுப்பிரமணிய கடவுளை வழிபாடு செய்யணும். அடுத்து அங்கார பகவானை வழிபாடு செய்யணும். ராகு புத்தியில் எருமை தானம் செய்யணும். முடியாதவங்க கருப்பு வேஷ்டி வாங்கி ஒரு ஊனமுற்றோர்களுக்கு கொடுங்க. உணவும் வேஷ்டியும் கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுங்க, நல்லது. அதே போல் விநாயகர் பெருமான் வழிபாடும் துர்க்கையம்மன் வழிபாடு அவசியம் தேவை. நவகிரகத்தில் உள்ள கேது பகவானை வணங்குறது சிறப்பு. அதே போல் குரு புத்தி, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, விநாயகர் பெருமான் வழிபாடு, மங்கள கௌரி அம்மன், கருமாரி அம்மனை வழிபாடு செய்கிறது நல்லது. சனி புத்தியில் ஆயில் விருத்தி கோமம் செஞ்சுக்கிறது நல்லது. விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. புதன் புத்தியில் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி யாருக்கு கேது தசை நடக்குதோ அவங்க கையால் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கலாம், ஏழை எளியோர்களுக்கு. விநாயகர் வழிபாடு செய்யலாம். அல்லது முடியாதவங்க கருப்பு வேஷ்டியோ சேலையோ வாங்கி அவங்களுக்கு உணவு கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்களுக்கு அந்த வேஷ்டியோ சேலையோ கொடுக்கலாம். மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் பெருமாள் வழிபாடு செய்கிறதும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த கெட்டது பூரா அதில் ஒரு 50% 75% விலைக்கு நமக்கு நன்மை தரும் என்பது தான் இந்த கேது திசையினுடைய உண்மையான வரலாறு. அடுத்து எங்கள் ஒரு சில சகோதரிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க, சகோதரர் ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க, ஏன் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லைன்னு. அப்படி சொன்னால் அந்த பார்க்கக்கூடிய சகோதரர்கள் ஏதோ ஒரு வியாபார ரீதியாக செய்கிறான்னு நினச்சிட்றாங்க. என்னுடைய வீடியோ அத்தனையுமே ஒரு முறைக்கு 2 முறை போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மனதுக்கு ஒரு நல்லது நடக்கும், உங்கள் மனம் தெம்பு பெறும். அப்படி இருக்கிற போது அந்த ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்க்குற போதும் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். மேலும் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ஜோதிட நிலையம் பக்கம் அவங்க நேரில் வாங்க. முடியாதவங்க தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெகு தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீங்களும், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. உங்களுக்கு ஜாதகம் இல்லையா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸு, உங்களுடைய பிறந்த
அதாவது பிறந்த டைம் இதையெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. நான் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த 7-8 மாத காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே நான் ஜாதக பலாபலன்களை சொல்லியிருக்கிறேன். ஆகையினால நீங்கள் விருப்பம் இருந்தால் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு கால நேரம் மிச்சம், பயண செலவு மிச்சம். வீட்டில் இருந்தபடியே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவு சுக்கிர தசையினுடைய பதிவாக வருகிறது. நன்றி, வணக்கம்.